வணக்கம் அன்பு நண்பர்களே. நம்ம இப்போ தேனி மாவட்டத்தினுடைய தொகுதிகளுடைய நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்தலாம். இறுதிச் சுற்றினுடைய நிலவரம். தேனி அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய பெயர்களில் முக்கியமானவர் ஓ பன்னீர்செல்வம். ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடக்கூடிய போடி தொகுதியில் திமுக சார்பில் ஓபிஎஸ் போட்டியிடுறார். அதிமுக சார்பில் விடி நாராயணசாமி, நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் கலையரசு, டிவிகே சார்பில் பிரகாஷ். இந்த 4 பேர் போட்டியிட்டாலும் கூட களத்தில் திமுக அதிமுக இடையில போட்டி நிலவுது. அதுவும் கூட கடும் போட்டியாக இல்லை. இதில் ரொம்ப எளிதாக வெற்றி பெறுகிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ஓ பன்னீர்செல்வம் திமுக கருப்பு சிவப்பு என்கிற கரைவேட்டியை கொடுத்திருந்தாலும் சரி, கருப்பு வெள்ளை சிவப்பு என்ற அதிமுக கரைவேட்டியை கொடுத்திருந்தாலும் சரி, அவர் ஒரு ஸ்டார் வேட்பாளர், நட்சத்திர வேட்பாளர் என்கிற அடிப்படையில் அந்த தொகுதிக்குள் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு ப்ளஸ் திமுக, இவர் அதிமுக வேட்பாளராக இருந்த பொழுதே திமுக அந்த தொகுதியில் கணிசமான வாக்குகளை எடுத்திருந்தது. ஸோ திமுகவினுடைய ஓட்டு, ஓபிஎஸ் அவர்களுடைய செல்வாக்கு, அவருடைய சமூக பின்புலம், இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப எளிதாக போடி நாயக்கனூரில் ஓபிஎஸ் அவர்களை கரை சேர்க்கிறது. அடுத்ததாக பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி ஒரு தனி தொகுதியாக இருக்கிறது. பட்டியல் சமூக மக்கள் மட்டுமே போட்டியிடக்கூடிய தொகுதியாக தனித்தொகுதி பட்டியலில் இருக்கிறது பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி. இங்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அமமுக களமிறங்குது. அமமுக சார்பில் இங்கு கதிர்காமு போட்டியிடுகிறார். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கதிர்வேல் என்ற ஆற்றல் அரசு போட்டியிடுறார். நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் விமலா, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சபரி ஐங்கரன் ஆகியோர் களத்தில் இருக்காங்க. இந்த பெரியகுளம் பகுதியை பொறுத்தவரை இதுவரை கிட்டத்தட்ட நீண்ட நெடிய அரசியல் அனுபவத்தினுடைய அடிப்படையில் அந்த தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதுவரை போட்டியிட்டதே இல்லை. அது தனி தொகுதியாக இருக்கும்போது திமுக சார்பில் ஒரு வேட்பாளர் களமிறங்கிறது தான் வழக்கம். ஆனால் முதல் முறையாக இங்கே விசிக களமிறங்கிறதுனால தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய நான் தலித்து இருப்பாங்கல்ல, கிட்டத்தட்ட முக்குளத்தோர் ஓட்டுகள், அந்த ஓட்டுகள் எல்லாம் அப்படியே அமமுக பக்கம் திரும்புது. அதனால அமமுக இங்கே சின்ன எட்ஜில் ஒரு பெரிய எட்ஜியாக உங்களுக்கு இருக்குது. ஸோ இங்கே அமமுகவினுடைய கதிர்காமு ரொம்ப எளிதாக கரை சேர்கிறார். அடுத்த தொகுதி ஆண்டிப்பட்டியை பொறுத்தவரை அதிமுக சார்பில் லோகிராஜன், திமுக சார்பில் மகாராஜன், நாம் தமிழர் கட்சியுடைய சார்பில் கோமதி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் பாண்டி ஆகியோர் களத்தில் இருக்காங்க. இதில் அதிமுக வேட்பாளர் லோகிராஜனும் திமுக வேட்பாளர் மகாராஜனும் அண்ணன் தம்பி. இதில் யார் லீடு எடுக்கிறாங்க, யாரு கை அப்பர் ஹேண்ட் எடுக்குதுன்னா அதிமுகவினுடைய வேட்பாளர் லோகிராஜனுடைய கரம் அப்பர் ஹேண்ட் எடுக்குது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் ஒரு தங்க தமிழ்ச்செல்வன், அவர் இந்த தொகுதியில் போட்டியிட எதிர்காலத்தில் விரும்பலாம். ஸோ அப்போ அப்படியான சூழலில் மகாராஜன் இங்கே ரொம்ப கோலோச்சனார்னா அது மாநில அரசியலுக்கு வரக்கு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கே சவாலாக அமையலாம். ஆனாலும் கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு அவர் ரொம்ப தீவிரமாக வேலையும் செய்கிறார். எவ்வளோதான் வேலை செய்தாலும் கூட ஆண்டிப்பட்டியில் ஏற்கனவே கடந்த காலங்களில் கருப்பு வெள்ளை சோப்பு வேட்டையோடு தெரிந்த தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களாக இருக்கலாம், ஓபிஎஸ் போன்றவர்களாக இருக்கலாம், இவர்கள் எல்லாமே திமுக பக்கம் இருக்கிறனால இயல்பாகவே அங்கே இருக்கக்கூடிய அதிமுகவினர் மத்தியில் ஒரு கோபமும் ஆதங்கமும் இருக்குது. அந்த ஆதங்கமே இங்கே அதிமுகவை கொஞ்சம் கரை சேர்ப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஆண்டிப்பட்டியை பொறுத்தவரை லோகிராஜன் லீடு எடுக்கிறார். கம்பத்தை பொறுத்தவரை அதிமுகவின் சார்பில் ஜக்கையன், திமுக சார்பில் ராமகிருஷ்ணன், நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் அன்புச்செல்வி, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஜெகநாத் மிஸ்ரா. இதில் அதிமுக வேட்பாளர் ஜக்கையன், திமுக வேட்பாளர் ராமகிருஷ்ணன் என்ற கடும் போட்டி இருந்தாலும் கூட தொகுதிக்குள்ள கணிசமான அளவுக்கு இஸ்லாமியர்கள் வாக்கள், சிறுபான்மையினர் வாக்களும் இருக்குது. அதை தாவேக்கா ஓரளவு பிரித்தாலும் கூட இந்த தொகுதியில் ஒரு குறைவான வாக்கு வித்தியாசத்திலேயாவது கம்பம் தொகுதியில் ராமகிருஷ்ணன் திமுக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. கம்பத்தை பொறுத்தவரை திமுக வெற்றி பெறுகிறது. ஸோ தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை 2:2. கடந்த முறை ஒரே ஒரு தொகுதி அதிமுக ஜெயிச்சிருந்தாங்க, அது ஓபிஎஸ். இந்த முறை ஓபிஎஸ் திமுக சார்பில் ஜெயித்தாலும் கூட மொத்தம் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளில் 2:2 என்பதாக இம்முறை தொகுதியை பகிர்ந்து கொள்வார்கள் என்பதுதான் தேனி மாவட்டத்தினுடைய நிலவரமாக இருக்கிறது.